முத்துக்குமரன் ஜாக்லின் ரகசிய குறியீடு. முத்துக்குமரன் ஜாக்லின் பெஸ்ட் மொமெண்ட். முத்துக்குமரன் காதலை சொன்னார் ஜாக்லினிடம். அந்த பூ கொடுப்பாங்கல்ல ஒரு அந்த நண்டு ப்ரொமோஷன் டாஸ்கில், அதுக்கு வெளியில் வந்ததும் இதெல்லாம் எனக்கு படிக்க விருப்பமில்லை. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா இருக்குதுல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப், இப்படியான விடயங்களில் இந்த ஜாக்லினோட சப்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் பிஆர் டீம் வந்து ஈவன் அவங்களுடைய நண்பர்கள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவோட பேரை யூஸ் பண்ணி முத்துக்குமரன் அவர்களுக்கு ஜாக்லின் மேலே விருப்பம் இருப்பதாக, ஜாக்லினுக்கு முத்து மேலே விருப்பம் இருப்பதாக, நேற்று நடந்த சம்பவத்தை கூட இப்போ ரீசெண்டாக கூட ஒரு விடயம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜாக்லினுக்கு சந்தோஷத்தை பார்த்தீங்களா, முத்துவ ரவீந்தர் சார் புகழைக்குள்ள அப்போ ஏதோ இருக்குல்ல, முத்துவோட முகத்தை பாருங்க, ரவி சார் லுக் த முத்துக்குமரன் ரியாக்ஷன் வென் ரவீந்தர் சந்திரசேகரன் அப்ரிஷியேட் ஜாக்லின்ஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ அப்படின்ற மாதிரியான பதிவுகள் இதெல்லாம் நிறைய பேரால் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கு. அடுத்தது வந்து அந்த ஜாமு மூஜா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் முத்துக்குமரன்ற மாதிரி பேச்சஸ் எல்லாம் கிரியேட் ஆகி அந்த சேர்த்து வச்சு இதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது இன்னொருத்தன் போட்டிருக்கான், இதுதான் எனக்கு செம்ம காண்டாச்சு. அமீர் பாவனி முத்து ஜாக்லி, அங்கல வருண் அக்ஷரா முத்து ஜாக்லி, இந்த இந்த விடயங்கள் எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள நமக்கே காண்டாகுது. அப்படின்னா இதெல்லாம் என்னத்துக்கு பண்றாங்க? முத்துவோட ஓட்டை எடுப்பதற்கு, சரியா? ஸோ சுனிதா வந்து சொன்னாங்கல்ல, உங்க கூட இருக்கிறவங்க உன்னோட ஓட்டை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. அது நம்ம தெளிவா இருக்கோம், முத்து ரசிகர்கள் தெளிவா இருக்கோம். ஆனா எல்லாரும் அப்படி தெளிவா இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு சில டவுட் இருக்கு. ஒரு சகோதரி சொன்னாங்க, என்ன அப்படின்னா, ஒரு அக்கா இருக்காங்களா, அவங்க வந்து மஞ்சரி அவர்களும் முத்து அவர்களும் நாமினேஷன்ல வரைக்குள்ள, இல்ல ஜாக்லினும் முத்து நாமினேஷன்ல வரைக்குள்ள எப்படி ஓட் போடலாம்னு அவங்க வந்து பேசினாங்களாம். திங்கக்கிழமை முத்துக்கு, திங்கக்கிழமை ஜாக்லினுக்கு, புதன்கிழமை மஞ்சரிக்கு. பா பிரமாதம். ஸோ அப்போ சுனிதாவா இருக்கட்டும், ஈவன் ரவீந்தர் சார் அவர்களாக இருக்கட்டும், முக்கியமாக சாச்சனா அவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய அக்கறை என்னன்னா இப்படியான விடயங்கள் தான். வெளியில முத்துவோட பேரை யூஸ் பண்ணி தங்களுக்கு முத்து மேல அக்கறை இருக்கான இல்லை, ஆனா மஞ்சரிக்கே அக்கறை இல்லை. நான் சொல்றேன், அவங்க வெளியில போக காரணமே அவங்க தான். போன வீக் வந்து அவங்க ஜாக்லினோட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். செம்ம பிளட் ப்ரெஷர் ஆயிடுச்சு நமக்கு இந்த வயசுல. அவங்க முத்துக்கு அகேன்ஸ்டா பண்ணது வீக்கெண்ட் எபிசோட் சாட்டர்டேல அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டியிருப்பாங்க. இப்போ மஞ்சரி அப்படின்னா ஜாக்லின் எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கும்? பிகாஸ் சிம்பிளா உங்க எல்லாருக்கும் ஒருபடியே சொல்லணும்னா, பையன் உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா அத்தனை சொந்தக்காரங்களும் மருமகனே அப்படின்னு வருவாங்க. பொண்ணா இருந்தீங்கன்னா அழகு இருந்துச்சுன்னா மருமகளே அப்படின்னு வருவாங்க. அவ்வளவுதான் மேட்டர். ஸோ இங்கே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஓட்டு இருந்துச்சுன்னா காதல், நட்பு, அப்புறம் சகோதரம் அப்படின்ற மாதிரி வரும், சரியா? ஸோ சாச்சனா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டில் முத்துக்குமரன் அவர்களுடைய வெற்றி, முத்துக்குமரன் மீது உண்மையான ஒரு பாசமாக இருக்கின்ற முதல் நபர் சாச்சனா. அண்ட் அங்கே ரவீந்தர் சார், தீபக், இவங்களை தான் சொல்லியிருந்தாங்க. மீது யாருக்குமே முத்து மீது அக்கறையும் இல்லை, பாசம் இல்லை. ஜஸ்ட் அவருடைய ஓட்டான் தேவை, ஒரு நிழலா தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டி அவங்களுக்கு தேவைக்கு வித்தாலும் விற்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு சாச்சனா பண்ணது, நான் உள்ளுக்குள்ள போயிருந்தா என்னத்தை பண்ணணும்னு நினைச்சனோ அதை சாச்சனா தரமா பண்ணாங்க. ஐ அப்ரிஷியேட், சரிங்களா? வெறித்தனமா இருந்துச்சு, அப்படி என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு நைட்டு சம்பவம் இருக்கு, இன்னும் பண்ணுவாங்க. இந்த பொங்கல் வரைக்கும் சாச்சனாட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். சௌந்தர்யாலாம் மதுல குதிச்சு ஓடினாலும் சூப்பரா இருக்கும். வெயிட்டிங், சரிங்களா? ஸோ அப்போ இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த ஜாக்லின் வந்து எனக்கு முத்து தம்பி மாறியாமன்னு, அது என்ன புதுக்கதை, இது வரைக்கும் வரவே இல்லை. இந்த அம்மா இப்போதான் சாச்சனார்கள் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க.
சுனிதா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னோட தான் இந்த இதெல்லாம் வருது, ஜாக்லினோட அடுத்த ராமா எல்லாம். சரியா? ஸோ சாச்சனா அவர்கள் நான் என்னத்தை பண்ணணும்னு நினைச்சனோ, நம்ம எல்லாரும் என்னத்தை பண்ணணும்னு நினைச்சோமோ அதை வந்து முத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து ஒரு தங்கியா இருந்து சாச்சனா அவர்கள் பண்ணுவது சிறப்பு. அதுவும் அந்த தீய சக்தியை முத்து கிட்ட வராம பார்த்துக்கிற மாதிரி அந்த பிள்ளை பண்ற விடயங்கள் வேற மாதிரி மக்களுக்கு. சரிங்களா? நீங்க எத்தனை பேர் சாச்சனாவோட சம்பவங்களை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.